கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, திருச்சட்டத்தையும் இறை வாக்குகளையும் அழிக்க அல்ல, நிறைவேற்றவே வந்திருக்கின்றேன். இங்கே இரண்டு வார்த்தைகளையும் அதைத் தொடர்ந்து வருகின்ற இரண்டு வார்த்தைகளையும் நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே திருச்சட்டம், இறை வாக்கு, இந்த இரண்டையும் நாம் முதலிலே கருத வேண்டும். திருச்சட்டம் என்றால் என்ன? சட்டம் என்பது யூதர்களுக்கு, யூத சமூகத்திற்கு மிக முக்கியமான ஒன்று. காரணம், இந்த கட்டளைகள், சட்டங்கள் என்று நாம் கடைபிடிப்பது எல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்ததாகவே கருத வேண்டும். கட்டளை என்றால் கடவுள் கொடுத்தது, சட்டங்கள் என்றால் நமக்கு நாமே வகுத்து கொண்டது. இந்த சட்டங்கள் எல்லாம் கட்டளைகளின் அடிப்படையில் அமைய வேண்டுமே ஒழிய கடவுளுடைய கட்டளைக்கு மாறாக, முரணாக இருக்க முடியாது. அந்த வகையிலே கடவுளுடைய கட்டளை என்ன? அதுதான் அந்த 10 கட்டளை. இந்த 10 கட்டளையின் அடிப்படையிலே இதை எப்படி நாம் நடைமுறையிலே கடைபிடிப்பது, வாழ்வது என்பதைத்தான் சட்டங்கள். அந்த சட்டம் யார் கொடுத்தது? மோசே கொடுத்தது. எனவே கட்டளைகளை கடவுள் கொடுத்தார், சட்டங்களை மோசே கொடுத்தார். இந்த இரண்டையும் கடைபிடிப்பது என்பதுதான் ஒரு யூதனுக்கு வாழ்வு முறை. ஒரு யூதன் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது கட்டளைக்கோ சட்டத்திற்கோ எதிராக இருக்கும் என்றால் அதை செய்யக்கூடாது. அப்படி செய்வார்கள் என்று சொன்னால் அதுதான் பாவம். கட்டளையை மீறுவது பாவம் என்று சொல்லப்படுகிறது. எனவே திருச்சட்டம், கடவுளுடைய கட்டளை, இரண்டையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய வாழ்வு முறை. அதுதான் அவர்களுடைய புண்ணிய வாழ்வு என்பதாகும். இரண்டாவதாக இறை வாக்குகள் என்று வருகிறது. அன்புக்குரியவர்களே, முதல் 5 நூல்கள், பழைய ஏற்பாட்டிலே வரக்கூடிய அந்த 5 நூல்கள் தோரா, பென்டடியூக் என்ற வார்த்தைகளிலே சொல்லப்படுகிறது. தோரா என்று சொன்னால் சட்டங்களின் தொகுப்பு என்பதாகும். எனவே இந்த சட்டங்களின் தொகுப்பு என்பதுதான் அடிப்படை. அதற்பிறகு வரக்கூடியது எல்லாம் அரசர்கள் ஆட்சி செய்த முறை, அரசராகமும் இதெல்லாம் வருகிறது. பிறகு என்ன வருகிறது பாருங்கள், எரேமியா, எசேக்கியேல், இசையா என்றெல்லாம் பல இறைவாக்கினர்கள் வருகிறார்கள். இதைத்தான் ஆண்டவர் இயேசு இங்கு சொல்கின்றார், இறை வாக்குகளையோ என்று. ஆக அந்த இறை வாக்குகள் முன் அறிவித்தன. என்ன, யாரை முன்னர் அறிவித்தன என்று சொன்னால் மெஸ்ஸியாவை முன்னறிவித்தது. மெஸ்ஸியா வருவார், இந்த மீட்பை கொடுப்பார் என்ற நம்பிக்கையை முன்னறிவித்தது. ஆக இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தது இந்த திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ அழிப்பதற்கு அல்ல, மாறாக எதற்காக ஆண்டவர் இயேசு வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இவைகளை நிறைவேற்றவே. அப்படி என்றால் இதை நிறைவாக்க வேண்டும் என்பதற்காகவே நான் வந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார். எப்படி நிறைவேற்றுகிறார் என்று பாருங்கள். முதலிலே திருச்சட்டம். இந்த திருச்சட்டம் என்று சொல்லக்கூடியது சட்டத்தினுடைய அடிப்படை என்ன? வெறும் சட்டம் என்பதை மட்டும் நாம் வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது. ஒரு சட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த சட்டம் மீறப்படுகின்ற பொழுது அது பாவமாக இருக்கிறது. பாவத்திற்கு என்ன நமக்கு வெகுமதி? தண்டனையாக இருக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த மரண தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்று சொல்கின்றார்கள். அமெரிக்காவிலே அது மிக பிரபல்யமாகவே இருக்கிறது. நிறைய பேருக்கு அதை கொடுக்கின்றார்கள். இந்தியாவில் மிக மிக அரிதாக கொடுக்கிறார்கள். ஒரு சில நாடுகள் இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட், இந்த மரண தண்டனையை நிறுத்தியே விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஏன் என்று சொன்னால் இத்தனை ஆண்டுகளாக இந்த மரண தண்டனை இருந்தாலும் கூட நாம் பாவத்தையோ தீமையையோ குற்றத்தையோ நாம் கட்டுப்படுத்தி வைக்க முடிகிறதா? இந்த பாவத்திற்கு இதுதான் தண்டனை என்று நாம் சட்டம் போடுகின்ற பொழுது அந்த சட்டத்தை மீறுகின்றவர்களுக்கு தண்டனை கொடுப்பதாகத்தான் இருக்கிறதே ஒழிய சட்டத்தினால் வாழ்வு வந்து விடாது. சட்டத்தினால் ஒருவர் மனது மாறிவிடாது. சட்டத்தினால் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள மாட்டார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அரசுகள் சட்டம் போட வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இதற்கு ஒரு பெரிய கொடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள்.
இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன என்பதை கண்டறிந்து சமூகத்தை மாற்ற வேண்டுமே ஒழிய வெறும் சட்டம் மட்டும் போற்றால் ஒன்றும் பயன்படாது. இன்றைக்கு நம்முடைய சட்டங்களை எல்லாம் பாருங்கள். நாம் ஏதாவது தவறு செய்து விட்டோம், உடனே சட்டத்தின் அடிப்படையில் இருக்கின்றோம் என்று சொன்னால் இவருக்கு போனு அவருக்கு போனு, அவர் இப்படி செய்வார் இப்படி செய்வார், நான் யார் தெரியுமா என்றெல்லாம் சட்டத்திலே ஓட்டைகள் கண்டு நாம் வெளியே வருவதற்குத்தான் பார்ப்போமே ஒழிய சட்டத்திற்கு உட்பட்டு எவரும் நடப்பது கிடையாது. இன்றைக்கு ஒரு சில பேர் நாங்களெல்லாம் சட்டத்தை கடைபிடிப்போம், நாங்கள் இதை செய்ய மாட்டோம் அதை செய்ய மாட்டோம் என்று ஒரு வருடம் கழித்து பாருங்கள், அவங்க சட்ட யோகியத்தை எல்லாம் பிறகு நாம் எடுத்து சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, எங்கே சட்டம் அதிகமாக தூக்கி நிலைநிறுத்தப்படுகிறதோ அங்கே பாவம் அதிகமாகும், தண்டனை அதிகமாகும். மாறாக இந்த சட்டத்தினுடைய அடிப்படை, அதனுடைய புரிதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அந்த புரிதல் என்று சொன்னால், எல்லா சட்டத்திற்கும் அடிப்படையாக இருப்பது கடவுள். காரணம், கடவுள்தான் இந்த கட்டளையை கொடுக்கின்றார், கடவுள்தான் இந்த கட்டளை வழியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். எனவே கடவுள் இப்படி இருக்கின்றார், கடவுள் இப்படியெல்லாம் நம்மை வாழச் சொல்கின்றார். அப்படி என்றால் அன்பு என்பதுதான் அடிப்படை கட்டளை. இந்த அன்பைத்தான் ஆண்டவர் போதித்தார். எனவே சட்டம் என்பது நமக்கு தண்டனைத்தான் கொடுக்கும், ஆனால் சட்டத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய அன்பு என்பது நமக்கு வாழ்வை கொடுக்கும். ஒரு குடும்பத்திலே எவ்வளவுதான் நமக்கு சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அன்பு என்பது போய்விடுகிறதா? அது கூட இப்பொழுது எல்லாம் மாறிவிடுகிறது. இப்பொழுது நியூஸ் பேப்பரெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், கணவன் மனைவியை வெட்டிவிட்டான், மனைவி கணவனை விட்டு ஓடி போய்விட்டால், குழந்தைகளை நொறுக்கிவிட்டால், குழந்தைகளை காப்பாற்றவில்லை என்று இன்றைக்கு அப்பா அம்மாவே நம்ப முடியல. பிள்ளைகள் அந்த அளவுக்கு இருக்கிறது. பிள்ளைகள் எந்த நேரத்தில் கத்தியால் குத்துவான் வெட்டுவான்னு அப்பா பயந்துகிட்டு இருக்கிறாங்க. எங்கே அன்பு இருக்குது இந்த உலகத்தில்? எல்லாம் குட்டி சவராக இருக்கிறது. ஒரே காரணம், இதற்கெல்லாம் அடிப்படையானது என்பென்றால் சுயநலம். சுயநலம். அந்த சுயநலத்தை தாண்டி நாம் குடும்பத்தை அன்பு செய்கின்ற அந்த ஒரு உயர்ந்த பண்பு நம்மிடம் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் இன்றைக்கு அடிப்படையான ஒன்று. ஒரு காலத்திலே 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, எப்படியெல்லாம் இருந்தாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஆனால் மகிழ்ச்சியாக நிறைவாக இருந்தார்கள். இன்றைக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஒரு மகிழ்ச்சியும் கிடையாது. காரணம் என்ன? அவருடைய அன்பு உறவு என்பது இல்லை. பணம் பொருள் இதில் தான் நாம் அதிகமாக கவனமாக இருக்கின்றோம். இதையெல்லாம் மாற்றி அன்புதான் அடிப்படை என்பதை ஆண்டவர் சொன்னார். அன்பே கடவுள், கடவுள் அன்பாக இருக்கின்றார் என்று நமக்கு எடுத்து சொன்னார். எவன் ஒருவன் அன்பு செய்கிறானோ அவன்தான் கடவுளை அன்பு செய்கிறான். சட்டத்தை கடைபிடிக்கின்றவன், கட்டளைகளை கடைபிடிக்கின்றவன் கடவுளை அன்பு செய்கிறான் என்று நினைத்து கொள்ளவே கூடாது. சட்டத்தை கடைபிடிக்கின்றவன் சமூகத்தை மேம்படுத்துகிறான், சகோதரத்துவை வளர்க்கின்றான் என்று எடுத்துக்கொள்ளவே முடியாது. காரணம் என்ன? சட்டத்தை கடைபிடிக்கின்றவன் நேராக செல்கின்றான், எவருக்கும் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அன்பை கடைபிடிக்கின்றவன் எல்லாவற்றையும் செய்கிறான். எனவே தான் அன்புக்குரியவர்களே, சாதாரண ஒருவர் நடத்துகின்ற ஒரு பள்ளியும் நம்முடைய கிறிஸ்தவர்கள் நடத்துகின்ற பள்ளிக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கிறது. காரணம், அவர்கள் வேலையை செய்கிறார்கள், ஆனால் நாம் சமூகத்தினுடைய அக்கறையை வெளிக்காட்டுகின்றோம். இதுதான் அடிப்படை வித்தியாசம், இதுதான் நிறைவு. எனவே தான் ஆண்டவர் இயேசு இறப்பதற்கு முன்பாக இந்த வார்த்தைகளை சொன்னார். எல்லாம் நிறைவேறிற்று, இந்த உலகத்திலே நாம் எல்லாவற்றையும் நிறைவு செய்துவிட்டேன் என்று சொல்லி தனது ஆவியை துறந்தார். அன்புக்குரியவர்களே, அந்த ஒரு நிறைவைத்தான் நாம் பெற வேண்டும். வெறும் சட்டம் மட்டும் நமக்கு உதவி செய்யாது. இடது பக்கமாக செல்ல வேண்டும், இது சட்டம் சொல்கிறது. ஆனால் ஆம்புலன்ஸ் வந்தால் அது எந்த பக்கம் வேண்டுமென்றாலும் அது செல்லலாம். அதுதான் நிறைவு, அதுதான் அன்பு, அதுதான் நாம் புரிந்து கொள்வது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே கடவுள் அன்பாக இருக்கின்றார். அந்த அன்பின் பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் அன்பிற்கு சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டுமே ஒழிய சட்டத்தை பிடித்து கொள்கின்ற ஒரு இயந்திரமாக நாம் மாறக்கூடாது என்ற எச்சரிக்கையை கொடுக்கின்றார். எனவே விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒழிந்து போகாது. அதுதான் அன்பு. அந்த அன்பின் பிள்ளைகளாக வாழுங்கள் என்ற அழைப்பை ஏற்போம். அன்பிற்கு சாட்சிகளாக வாழ்வோம். ஆமென்.